அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பிறவியிலேயே தலைமைத்தன்மையும் தன்னம்பிக்கைகளையும் ராஜசிங்க மனப்பாங்கையும் கொண்டவர்கள். இவர்களின் நடையில் ஒரு கம்பீரம் இருக்கும். பேசும் வார்த்தைகளில் ஒரு அதிகாரம் தெரியும். நிற்கும் நிலையில் கூட ஒரு தனித்துவமான கவர்ச்சி வெளிப்படும். கூட்டத்தில் எங்கு இருந்தாலும் அறியாமலே கவனம் இவர்களை நோக்கி திரும்பும். காரணம், சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை சிறியவர்களாக நினைக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் எதையும் பெரிய கோணத்தில் பார்க்கும் பழக்கம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். தோல்வி வந்தாலும் அதை தற்காலிகமாக பார்க்கும் மன உறுதி இவர்களை மீண்டும் மீண்டும் எழச் செய்கிறது. சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் அளவில்லாத தன்னம்பிக்கை. சூழ்நிலை எவ்வளவு எதிராக இருந்தாலும் நான் இதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை மனதின் ஆழத்தில் எப்போதும் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகம்பாகமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது வாழ்க்கையை எதிர்கொள்ளும் ஒரு பாதுகாப்பு கவசம். மற்றவர்கள் தயங்கும் இடங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் முன்னே வந்து முடிவெடுப்பார்கள். அந்த முடிவுகள் சில நேரங்களில் ஆபத்தானதாக இருந்தாலும் பெரும்பாலும் வெற்றிகளை தரும். தங்களை நம்பும் இந்த குணமே இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணத்தை விடவும் வசதியை விடவும் மரியாதை மிக முக்கியமானது. தங்களை அவமதிப்பதாக உணர்ந்தால் அந்த வழியை நீண்ட காலம் மறக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை மதித்து பாராட்டினால் அந்த நபருக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். வேலை, உறவு, குடும்பம் எதுவாக இருந்தாலும் தங்களின் மதிப்பு காக்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் அடிப்படை எதிர்பார்ப்பு. இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை மதிக்கும் சூழ்நிலையில் அசுர வேகத்தில் வளர்வார்கள். மதிப்பில்லாத இடங்களில் மனதளவில் முற்றிலும் விலகி விடுவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கட்டளையிடும் நிலையில் சிறப்பாக செயல்படுவார்கள். நிர்வாகம், அரசியல், மேலாண்மை, காவல், இராணுவம், பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகள், சொந்த தொழில் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. அடிப்படையாக வேலை செய்வதை விட வழிநடத்தும் பொறுப்புகள் இவர்களுக்கு மனநிறைவை தரும். ஆரம்பத்தில் சவால்கள் அதிகமாக இருந்தாலும் ஒருமுறை தங்களை நிரூபித்துவிட்டால் மற்றவர்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் வேலை செய்யும் நிலை உருவாகும். நான் உழைக்கிறேன், ஆனால் என் விதிமுறைகளில் என்ற மனப்பாங்கு சிம்ம ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். சிம்ம ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் தீவிரமானவர்கள். ஒருமுறை மனம் கொடுத்து விட்டால் அந்த நபரை தங்களின் உலகமாகவே பார்க்கிறார்கள். பாதுகாப்பு, கவனம், பொறுமை, பெருமை இவை அனைத்தையும் காதலிலும் உறவிலும் வழங்க விரும்புவார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களை மதிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். காதலில் பாராட்டும் கவனமும் குறைந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் மனதளவில் விலக ஆரம்பிப்பார்கள். ஆனால் உண்மையான மதிப்பும் அன்பு கிடைத்தால் அவர்களை விட நம்பிக்கையான துணை யாரும் கிடைக்க முடியாது. சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் செல்லாது. உயர்வும் வீழ்ச்சியும் மாறி மாறி வரும். ஆனால் ஒவ்வொரு வீழ்ச்சியும் இவர்களை உடைக்காது, மாறாக மேலும் வலிமையாக்கும். தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த தீ எந்த சூழ்நிலையிலும் அணையாது. எனவே நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் தங்களை சுற்றியே நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் அனுபவம் அவர்களை மேலும் பரிபக்குவமாக மாற்றும். அந்த பரிபக்த நிலை வந்த பின் சிம்ம ராசிக்காரர்களின் வெற்றி மிகவும் நிலைத்ததாகவே மாறும். சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு பிறந்ததாக அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளம் பதிக்கவே பிறந்தவர்கள். எல்லோரும் கைத்தட்டு மேடையில் நிற்காவிட்டாலும் தங்களுக்கென ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி உருவாக்கி விடுவார்கள். தன்னம்பிக்கை, தைரியம், மரியாதை, தலைமைத்தன்மை இந்த நான்கும் சேர்ந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையாக மாறுவது தவிர்க்க முடியாதது. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் தேவைக்கான விஷயம் அல்ல. அது தங்கள் மதிப்பையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவி. இவர்கள் சிறு வருமானத்தில் திருப்தி அடைவதில்லை. வாழ்க்கையில் பெரிய அளவிலான வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், ஆடம்பர வசதிகள் ஆகியவற்றை விரும்புவார்கள். ஆரம்ப காலங்களில் பணவரவு ஏற்ற இறக்கங்களுடன் இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் சேர்ந்த உழைப்பால் ஒரு கட்டத்தில் பெரிய வருமானத்தை அடைவார்கள். பணத்தை செலவிடுவதில் கொஞ்சம் தாராளமாக இருந்தாலும் தங்கள் மதிப்புக்கேற்ற வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் அடிப்படை எண்ணம். சிம்ம ராசிக்காரர்களின் ராஜயோகம் வெளிப்படையாகவும் பிரமாண்டமாகவும் இருக்கும். அவர்கள் உயர்ந்த பதவியை அடையும் போது அதை எல்லோருக்கும் கவனிக்கும் வகையில் இருக்கும். அதிகாரம், பொறுப்பு, பெயர், புகழ் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும். யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல், அரசு துறை, பெரிய நிறுவனமான மேலாண்மை, சொந்த தொழில் ஆகிய துறைகளில் இவர்களுக்கு ராஜயோகம் வலுவாக அமையும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு தெளிவாக காணப்படும். சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கையில் திருப்தி அடைவது அரிது. அவர்கள் வாழும் வீடு, பயன்படுத்தும் வாகனம், அணியும் உடை அனைத்திலும் ஒரு ராஜ தோற்றம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் எளிமையாக இருந்தாலும் காலப்போக்கில் பெரிய வீடு, உயர்தர வாகனம், வசதிகள் நிறைந்த வாழ்க்கை அமைக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. என் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை தொடர்ந்து முன்னே தள்ளும். திருமண வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தும் தன்மை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணையை பெருமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் ஆழமாக இருக்கும். தங்களை மதிக்கும் துணை கிடைத்தால் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும். ஆனால் மதிப்பில்லாத வார்த்தைகள், அவமதிப்பு உணர்வு ஏற்பட்டால் அந்த உறவில் சிம்ம ராசிக்காரர்கள் நீண்ட நாட்கள் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள்.
சிம்ம ராசிக்காரர்களின் கோபம் திடீரென தீவிரமாகவும் இருக்கும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நாட்கள் நீடிக்காது. கோபத்தின் பின்னால் கூட அவர்களின் மனம் மென்மையானதாகவே இருக்கும். காலப்போக்கில் அனுபவம் இவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுத்தரும். குறிப்பாக அதிகார நிலைக்கு வந்த பிறகு தங்கள் கோபத்தை சரியாக கையாளத் தெரிந்தால் அவர்கள் இன்னும் பெரிய உயரங்களை அடைவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் விதி கடுமையாக சோதிக்கும். அந்த நேரங்களில் பெயர், பணம், பதவி அனைத்தும் புகழ் ஒரே நேரத்தில் சவால்களை சந்திக்கலாம். ஆனால் இந்த சோதனைகளை அவர்களை மேலும் வலிமையாக்கும். இந்த காலங்களை கடந்து வந்த பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் இன்னும் பரிசுத்தமான தலைவர்களாக மாறுவார்கள். நான் இதை கடந்து வந்தேன் என்ற நம்பிக்கை அவர்களின் அடுத்த வெற்றிக்கு அடித்தளமாகும். சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் காட்டும் தன்னம்பிக்கைக்கும் உள்ளே இருக்கும் பொறுப்புணர்ச்சிக்கும் இடையே ஒரு அழகான சமநிலை உருவாக்கினால் அவர்களை தடுக்க யாராலும் முடியாது. வாழ்க்கை முழுவதும் மேடையில் நிற்காவிட்டாலும் தங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக அவர்கள் தாங்களே மாறுவார்கள். அதுவே சிம்ம ராசியின் உண்மையான வெற்றி. குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே தங்களை வேறுபடுத்தி காட்டும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பள்ளி பருவத்தில் படிப்போ விளையாட்டோ பேச்சோ எதுவாக இருந்தாலும் கூட்டத்தில் முன்னணியில் நிற்க வேண்டும் என்ற ஆசை இயல்பாகவே இருக்கும். ஆசிரியர்களின் கவனம், நண்பர்களின் மரியாதை, குடும்பத்தின் எதிர்பார்ப்பு இவை அனைத்தும் சிம்ம குழந்தைகளின் மனதில் ஒரு நான் முக்கியமானவன் என்ற உணர்வை வளர்க்கும். இந்த உணர்வு சரியான வழிநடத்தலுடன் வளர்ந்தால் அது பின்னாளில் சிறந்த தலைவர்களை உருவாக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் மனம் வெளியில் காட்டும் தைரியத்தை விட உள்ளே அதிகமான உணர்ச்சிகளை கொண்டது. பாராட்டும் மதிப்பும் கிடைக்கும் போது அவர்கள் மலர்வார்கள். அவமதிப்பு அல்லது புறக்கணிப்பு ஏற்பட்டால் மனதளவில் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த பாதிப்புகளை வெளியில் காட்டாமல் உள்ளே தாங்கிக் கொள்வார்கள். இதுவே ஒரு புறம் அவர்களின் வலிமையாகவும் மறுபுறம் அவர்களை தனிமைக்கு தள்ளும் காரணமாகவும் அமையும். காலப்போக்கில் அனுபவம் இவர்களுக்கு இந்த உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்த கற்றுத்தரும். சிம்மராசி ஆண்கள் வாழ்க்கையில் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் பின்வாங்க மாட்டார்கள். குடும்பம், வேலை, சமூக பொறுப்பு அனைத்தையும் தங்கள் தோள்களில் சுமப்பார்கள். வெளியில் கடினமாக தோன்றினாலும் குடும்பத்தினரிடம் மிகுந்த அன்பும் பாதுகாப்பும் காட்டுவார்கள். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் இவர்களின் மனதில் எப்போதும் முதன்மை பெறும். ஆனால் தங்கள் முயற்சிகளை மதிக்காத சூழ்நிலையில் மனதளவில் உடைந்து போகும் அபாயமும் உண்டு. அது மட்டுமில்லாமல் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் அழகான கம்பீரத்தையும் உள்ளார்ந்த கருணைகளையும் ஒரே நேரத்தில் கொண்டவர்கள். அவர்கள் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். வேலை செய்தாலும் சரி, வீட்டை கவனித்தாலும் சரி, அனைத்திலும் ஒரு கவனத்திற்கு நிர்வாகத்திறன் வெளிப்படும். தங்களை தாழ்வாகவே நடத்துவதை அவர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் மதிப்பும் மரியாதையும் கிடைத்தால் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் ஈர்ப்பு வெளிப்படையான அலங்காரத்தில் அல்ல, அவர்களின் தன்னம்பிக்கை, தெளிவான பேச்சு, உறுதியான நடை ஆகியவற்றில் உள்ளது. சமூக நிகழ்ச்சிகளில் அவர்கள் மையமாக இருப்பார்கள். நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். ஆனால் உண்மையான நெருங்கியவர்கள் சிலரே. சமூகத்தில் பெயர், மரியாதை, செல்வாக்கு பெற வேண்டும் என்ற ஆசை இவர்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும். இளமையில் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை அதிகமாக உணர்ந்து சில நேரங்களில் அகம்பாகமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கை அனுபவங்கள் அவர்களை மெதுவாக மாற்றும். தோல்வி, விமர்சனம், பொறுப்பு இவை அவர்களை பரிசுத்தமான தலைவர்களாக மாற்றும் பாடங்கள். அந்த பரிசுத்த நிலையை அடைந்த பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கும், வழிநடத்தும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி இலக்கு வெறும் பணமோ பதவியோ அல்ல. என்னை மக்கள் மதித்தார்கள் என்ற உணர்வே அவர்களின் உண்மையான வெற்றி. அந்த நிலையை அடைந்தால் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பார்கள். தங்கள் பெயர் நினைவில் இருக்கும் வகையில் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்ல வேண்டும் என்பதே சிம்ம ராசியின் ஆழமான ஆசை. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கும் போது இது என் மரியாதையை உயர்த்துமா என்ற கேள்வியை தங்களுக்குள் முதலில் எழுப்புவார்கள். பண லாபம், வசதி, எளிமை ஆகியவற்றை விட அந்த முடிவு தங்களை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதே இவர்களுக்கு முக்கியம். அதனால்தான் சில நேரங்களில் மற்றவர்கள் பாதுகாப்பான பாதையை தேர்வு செய்யும் போது சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமான பாதையை தேர்வு செய்வார்கள். இந்த தைரியமான முடிவுகள் சில சமயம் தற்காலிக சவால்களை உருவாக்கினாலும் நீண்ட காலத்தில் அவர்கள் பெயரையும் மதிப்பையும் உயர்த்தும் விதமாகவே அமையும். பலர் நினைப்பது போல சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மட்டுமே பிரகாசிப்பவர்கள் அல்ல. அவர்களிடம் திட்டமிடும் திறன், நிர்வகிக்கும் அறிவு, மனிதர்களை புரிந்து கொள்ளும் ஆழமான உணர்வு போன்ற பல மறைந்த திறமைகள் உள்ளன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளிப்படாது. வாழ்க்கையின் குறிப்பிட்ட காலங்களில் சூழ்நிலை தேவைப்படும் போது இந்த திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். இவருக்கு இப்படி ஒரு ஆழம் இருக்கிறதா என்று பிறர் வியக்கும் தருணங்கள் அடிக்கடி உருவாகும். அதே போலதான் சிம்ம ராசியை தோல்வியை வெளிப்படையாக ஏற்க மாட்டார்கள். ஆனால் தோல்வி அவர்களை உடைக்காது. அது அவர்களை தனிமையில் சிந்திக்க வைக்கும். அந்த தனிமையில் தான் அவர்கள் தங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார்கள். பிறர் முன்னிலையில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளே ஒரு புதிய திட்டம் உருவாகி கொண்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன்னிப்பு எளிதான விஷயம் அல்ல. குறிப்பாக தங்களை அவமதித்தவர்கள், தங்கள் மரியாதையை குறைந்தவர்கள் மீது அவர்கள் மனதில் நீண்ட நாட்கள் ஒரு தீப்பொறி இருக்கும். ஆனால் வாழ்க்கை அனுபவம் அவர்களுக்கு ஒரு உண்மைகளை கற்றுத்தரும். மன்னித்தல் என்பது பலவீனமல்ல, அது உள்ளார்ந்த வலிமை. இந்த உணர்வு
உணர்வு வந்த பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் சுதந்திரமாக மாறுவார்கள். இளமையில் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் மையமாக தாங்களே இருக்க வேண்டும் என்று நினைவு பெறுவார்கள். ஆனால் காலப்போக்கில் குடும்பம், நண்பர்கள், சமூக பொறுப்புகள் ஆகியவற்றை முக்கியத்துவத்தை உணர்வார்கள். இந்த சமநிலை வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை மிகவும் மென்மையாகவும் நிலைத்ததாகவும் மாறும். அந்த நேரத்தில் அவர்கள் உண்மையான தலைவர்களாக பிறரின் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சநிலையை அடையும் போது அவர்கள் ஒளி தங்களை சுற்றியுள்ளவர்களையும் பிரகாசிக்க வைக்கும். அவர்கள் அடைந்த வெற்றி அவர்களுடன் இருப்பவர்களுக்கும் ஊக்கம் தரும். தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து அவருடைய உயர்ந்தும் நிலைக்கு வந்தால் அதுவே சிம்ம ராசியின் உண்மையான ராஜயோகம். இந்த சாதனையாக மட்டுமல்ல, ஒரு சேவைக்காகவும் பார்க்க தொடங்குவார்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு கருவி அல்ல. அது தங்கள் அடையாளத்தையும் சமூகத்தில் உள்ள இடத்தையும் நிர்ணயிக்கும் ஒரு சக்தி. இவர்கள் பணத்தை தேடி ஓட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய தைரியமான முடிவுகள், பொறுப்பேற்கும் மனப்பாங்கு, தலைமை குணம் ஆகியவை பணத்தை தானாகவே அவர்களை நோக்கி இழுத்து வரும். குறிப்பாக பிறர் பயப்படும் இடங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் முன்வந்து நிற்பதால் அந்த இடங்களில் அதிகாரமும் வருமானமும் சேர்ந்து உருவாகும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் என் மதிப்பு இவ்வளவுதானா என்ற கேள்வி எழுப்பும் தருணம் வரும். அந்த கேள்வியே அவர்களை பெரிய வருமான நிலைக்கு நகர்த்தும் முக்கிய திருப்பு முனையாக மாறும். சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரப்பூர்வமான பதவி இல்லாவிட்டாலும் அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்களே மையமாக மாறுவார்கள். ஒரு குழுவில் சிக்கல் வந்தால் அனைவரின் பார்வையும் தானாகவே இவர்களை நோக்கி திரும்பும். காரணம், முடிவு தெரிவிக்க எதுவும் பொறுப்பு ஏற்க தயங்காத மனநிலை. இவர்களின் வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை மற்றவர்களை இவர்களின் வழியில் நடக்க வைக்கும். இதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலமுறை நீங்காமல் இது முடியாது என்ற வார்த்தையை கேட்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் கோபம் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அது பழிவாங்கும் கோபம் அல்ல, அநீதி சார்ந்த கோபம். தங்கள் உழைப்பை மதிக்காமல் இருக்கும் போது, சந்தேகப்படுத்தும் போது அவர்களுக்கு இந்த நெருப்பு எரியும். ஆனால் அந்த கோபத்தை அவர்கள் வீணாக சிதறவிட மாட்டார்கள். அதையே எரிபொருளாக மாற்றி வாழ்க்கையில் அடர்ந்த உயரத்துக்கு செயல் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் பிறகு தோல்வியடைந்ததாக வரலாறு அரிது. அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகளில் அன்பை விட மரியாதையை முக்கியமாக கருதுவார்கள். மரியாதை இருக்கும் இடத்தில் அன்பு தானாகவே வளரும் என்று அவர்கள் நம்புவார்கள். காதல், திருமணம், நட்பு எந்த உறவாக இருந்தாலும் தங்களை மதிக்காத இடத்தில் அவர்கள் நீண்ட நாட்கள் தங்க மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை ஒருவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர்களுக்காக தங்கள் வசதிகளையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலங்களில் விதி மாற்றம் மிக வேகமாக நடைபெறும். அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த சிறிய முடிவுகள் கூட பெரிய வாழ்க்கை மாற்றங்களை உருவாக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் தொடக்கம் அல்லது முக்கிய மனிதருடன் ஏற்பட்ட சந்திப்பு, இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை புதிய திசையில் நகர்த்தும். அந்த தருணங்களை அடையாளம் கண்டு தைரியமாக செயல்பட்டால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் முழுமையாக செயல்படும். சிம்ம ராசிக்காரர்கள் எளிய வழியை விரும்புவதில்லை. அவர்கள் நடக்கும் பாதை சவால்களால் நிரம்பியதாக இருந்தாலும் அந்த பாதை இறுதியில் அவர்களை உயர்த்தும் என்பதை உள்ளுணர்வாகவே உணர்வார்கள். அதனால்தான் பலர் கைவிட்ட இடங்களில் கூட சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்று போராடுவார்கள். அந்த போராட்டமே அவர்களின் அடையாளமாக மாறும். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி என்பது திடீரென விழும் பரிசு அல்ல. அது காலம் காத்து அழுத்தம் சேர்ந்து சரியான தருணத்தில் வெடிக்கும் ஒரு சக்தி. ஆரம்ப வாழ்க்கையில் இவர்களின் திறமைகள் முழுமையாக அங்கீகரிக்கப்படாமல் போகலாம். இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் மதிப்பு கிடைக்கவில்லை என்ற கேள்வி பலமுறை மனதில் எழும். ஆனால் அதே காலகட்டத்தில் தான் வாழ்க்கையை இவர்களை மெதுவாக தயாராக்கி கொண்டிருக்கும். பொறுமை, தன்னடக்கம், மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவு, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். வெளியில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தோன்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்குள் மிகவும் சென்சிட்டிவான மனம் இருக்கும். அவர்களுக்குள் சொல்வதை விட அதிகமாக உணர்வார்கள். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு புறக்கணிப்பு, இவை அனைத்தையும் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த உணர்ச்சி பலவீனம் அல்ல, அது அவர்களை மனிதர்களின் உண்மை முகத்தை அறிந்து கொள்ள உதவும் ஒரு கருவி. இந்த உளவியல் பிடிதல் வந்த பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நுண்ணறிவு பெற்றவர்களாக மாறுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முழுமையாக சரிந்துவிட்டது என்று 2 கட்டடங்கள் உள்ளது. அந்த நேரங்களில் பலர் முற்றிலும் உடைந்து போகும் போது சிம்ம ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, தங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார்கள். வெளியில் பெரிய சத்தம் இல்லாவிட்டாலும் உள்ளே ஒரு உறுதியான செயல் திட்டத்துடன் அவர்கள் செயல்படத் தொடங்குவார்கள். அந்த மீள் கட்டமைப்பு முடிந்த பிறகு அவர்கள் முன்பை விட வலியானவர்களாக வெளியான நோக்கத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள். சில காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை திடீரென வேகம் எடுக்கும். புதிய வாய்ப்புகள், முக்கியமான சந்திப்புகள், எதிர்பாராத ஆதரவுகள், இவை அனைத்தும் ஒரே நிகழ்த்தில் நிகழும். இந்த தருணங்கள் சோதனை காலம் அல்ல, அது விதி திருப்புமுக காலம். அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் பல ஆண்டுகளாக தாக்கம் எடுத்திருக்கும். தைரியமாக ஆம் என்று சொல்லலாம். அல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அந்த தருணங்களை தங்கள் வாழ்நாள் முழுவதும் சாதனையாக மாற்றுவார்கள்.
மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதை காட்டினாலும் மேலானது மரியாதை. பணம் போகலாம், வாய்ப்பு தவறலாம், ஆனால் மரியாதை குன்றினால் அவர்கள் அந்த இடத்தை உடனே விட்டு வெளியேற தயங்கிவிட்டார்கள். இந்த குணம் அவர்களை சில நேரங்களில் தனிமைப்படுத்தினாலும் நீண்ட காலத்தில் அவர்களுக்கு நிலையான மதிப்பையும் உயர்ந்த இடத்தையும் பெற்றுத்தரும். தர்ம காப்பன் தரணியில் உயர்வான் என்ற உண்மை சிம்ம ராசிக்காரர்களின் உயர்வன் வாழ்க்கையில் அடிக்கடி நிரூபிக்கப்படும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதை காட்டிலும் மேலானது மரியாதை. பணம் போகலாம், வாய்ப்பு தவறலாம், ஆனால் மரியாதை குன்றினால் அவர்கள் அந்த இடத்தை உடனே விட்டு வெளியேற தயங்க மாட்டார்கள். இந்த குணம் அவர்களை சில நேரங்களில் தனிமைப்படுத்தினாலும் நீண்ட காலத்தில் அவர்களுக்கு நிலையான மதிப்பையும் உயர்ந்த இடத்தையும் பெற்றுத்தரும். தர்மம் காப்பவன் தரணியில் உயர்வான் என்ற உண்மை சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நிரூபிக்கப்படும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எல்லாம் தெளிவாக தொடங்கும். நான் யார், எதற்காக இருக்கிறேன், எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அந்த தெளிவு வந்த பிறகு அவர்களின் செயல்பாடுகளில் ஒரு அரச மரியாதை தெரியும். அவசரம் குறையும், முடிவுகள் உறுதியானதாக மாறும், வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வை நோக்கி நகரும். சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையான உச்சநிலையை அடையும் போது அவர்கள் தங்கள் ஒளியை பிறருடன் பகிரத் தொடங்குவார்கள். தங்கள் அனுபவங்களை வழிகாட்டுதலாக மாற்றி பிறரின் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை உருவாக்குவார்கள். அந்த தருணத்தில்தான் சிம்ம ராசி ஒரு தனி மனிதராக இல்லாமல் ஒரு சக்தியாக மாறுகிறது. அதுவே உண்மையான ராஜயோகம். அதாவது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொத்து சேரும் விஷயம் சாதாரணமாக நடைபெறாது. பலருக்கு இளம் வயதிலேயே வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் கிடைப்பது போல இவர்களுக்கு இருக்காது. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் எடுத்த பொறுப்புகள், குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள், வேலை அல்லது தொழிலில் காட்டிய உறுதி ஆகியவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய சொத்து சோகத்தை யோகத்தையும் உருவாக்கும். எனக்கே இது சொந்தமா என்று அவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வீடு, நிலம் அல்லது முக்கியமான சொத்து வாழ்க்கையின் நுழையும் தருணம் வரும். அந்த சொத்து வெறும் கட்டிடமல்ல, அது அவர்களின் போராட்ட கிடைத்த ஒரு ராஜ முத்திரை. சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வசதிகளை விரும்புவார்கள். ஆனால் அந்த வசதிகள் பிறரிடம் காட்டுவதற்காக அல்ல, தங்கள் உழைப்பின் மதிப்பை உணர்த்துவதற்காக. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பயன்படுத்தும் வாகனம், அவர்கள் வாழும் வீடு, அவர்கள் நடத்தும் வாழ்க்கை ஸ்டைல், இவை அனைத்தும் திடீரென ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதை பார்க்கலாம். இந்த மாற்றம் உள்ளார்ந்த திருப்திகளையும் வெளியார்ந்த மரியாதைகளையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரும். அந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே பெருமைப்படும் அளவுக்கு வாழ்க்கை அமைந்துவிடும். சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு தூண் போன்றவர்கள். எல்லாம் நன்றாக இருக்கும் போது அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அனைவரும் அவர்களை நோக்கி திரும்புவார்கள். அந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பின்னால் ஒளிந்து கொள்ள மாட்டார்கள். நேரடியாக முன்வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்திற்காக அவர்கள் எடுத்த கடின முடிவுகள் தற்காலிகமாக விமர்சனம் சந்தித்தாலும் காலப்போக்கில் அதே முடிவுகள் சரியானவை என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் அவர்கள் முழுமையாக தனிமையை அனுபவிப்பார்கள். அந்த நேரங்களில் உதவி கேட்க மனம் வராது, விளக்கம் சொல்ல விருப்பமில்லை. ஆனால் அந்த தனிமை அழிவுக்கானது அல்ல, அது உள்புற வலிமையை கூர்மைப்படுத்தும் காலம். அந்த இருண்ட காலம் முடிந்த பிறகு அவர்கள் முன்பை விட தெளிவான சிந்தனையுடனும் உறுதியான மனதுடனும் வெளியில் வருவார்கள். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பார்கள். இனி இதே மாதிரி இல்லை என்ற ஒரு முடிவு மனதில் உருவாகும். அந்த முடிவுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக அல்ல, வேகமாக மாறத் தொடங்கும். புதிய வேலை, புதிய தொழில், புதிய இடம், புதிய வாழ்க்கை நடை, இவை அனைத்தும் ஒரே காலகட்டத்தில் ஏற்படலாம். அந்த தருணமே சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் நேரம். சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையில் தேடுவது பணம், புகழ், அதிகாரம் அல்ல. அவர்கள் தேடுவது மரியாதையுடன் கூடிய நிறைவு. அந்த நிறைவு கிடைக்கும் போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி கதையாக பார்க்க தொடங்குவார்கள். அதுவே சிம்ம ராசியின் உச்ச நிலை. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5, 6 இடங்களில் எல்லா கிரகங்களும் கூடியிருப்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாகும். ராஜயோக கிரகமான செவ்வாய் முதலில் குருவின் பார்வையிலும் சுக்கிரனுடைய இணைவிலும் இருக்கிறார். முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதனாகிய சூரியனும் குருவின் பார்வையில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5, 11ஆம் இடங்களில் வலிமையாக இருக்கின்றன. அஷ்டமத்து சனியானது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்கக்கூடாது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதால் சனி பகவானை நினைத்து அச்சப்பட தேவையில்லை. ராசிநாதன் இந்த மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கும் ராசிநாதன் 11வது இடத்தில் இருக்கும் குரு 3, 6, 11ஆம் இடங்கள் வலிமை அடைந்தாலே அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்வானதாக இருக்கும். அடிப்படை கட்டமைப்புகளை செய்வீர்கள். பெரிய அளவுகளுக்கு சோதனைகள் ஏற்படாது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் நீங்கும். கடன் பட்டெடுக்க வேண்டியவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான ஒரு நிரந்தர வருமானங்கள் வந்து சேரும். இந்த மாதத்திற்கு பிறகு கடனை அடைக்கும் யோகங்கள் உண்டாகும். எதிரிகளே நண்பராக கூடிய மாதங்களாக இருக்கும். 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சூரியன் சக்கரன் இணைந்து சுபத்துவமாக சனியின் வீட்டில் இருப்பதால் கடன், நோய் எதிர்ப்புகள் விலக்கி வைக்கும் அமைப்பு ஏற்படும்.
ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் பெரியவர்களால் இருந்து வந்த அசுப செலவுகள் நீங்கும். வடக்கு திசையில் இருந்து வந்த நல்ல செய்திகள், லாபங்கள், வடக்கு திசையை நோக்கிய பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலம் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பாதிப்புகள், சலிப்புத்தன்மை ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் எதையும் சமாளிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நண்பர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. கூட்டுத் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வெட்டு செலவுகளை வைக்கும் வாய்ப்புள்ளது. சிலருக்கு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இந்த மாதத்திற்கு பிறகு ஏதாவது நட்புகளுக்கு கசப்புகள் ஏற்படும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாத நல்ல மாதமாக இருக்கும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஆள விரும்புவதில்லை, வழிநடத்த விரும்புவார்கள். பிறரை கட்டுப்படுத்துவது இல்லை. அவர்களின் மகிழ்ச்சி பிறரை உயர்த்துவதில்தான் உண்மையான திருப்தி. இந்த உணர்வு வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை ஒரு தனி மனித வாழ்க்கையாக இல்லாமல் பலரின் வாழ்க்கையோடு தொடும் ஒரு பயணமாக மாறும். அதுவே சிம்ம ராசியின் ராஜ தர்மம். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.